ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம எக்ஸலில் ஒரு அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட் எப்படி ரெடி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. இதை வச்சு மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட்டு ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது இந்த மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் அந்த கம்ப்ளீட் ரேஞ்சு செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் என்சிபி கொடுத்தோம்னா செக் பாக்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ண உடனே எல்லா செல்ஸுக்கும் செக் பாக்ஸ் அப்பியர் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணால் ட்ரூ, இதை டிக் மார்க் எடுத்து விட்டால் ஃபால்ஸ். இப்போ அட்டண்டன்ஸ் ஸ்டேட்டஸ்ன்ற காலமில் ஈக்குவல் டு கவுண்டிவ் ஃபங்க்ஷன் ரேஞ்சுன்ற ஆர்குமெண்ட்டில் இந்த மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். கமா க்ரைட்டீரியாவில் ட்ரூன்றதை கொடுத்துடலாம். டேப் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துடலாம். இப்போ 0ன்னு வந்துடுச்சு. இதை அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெட்னஸ்டேல டிக் மார்க் கொடுத்தோன்னா இங்கே நம்பர் ஆஃப் அட்டண்டன்ஸு இங்கே கவுண்ட் வந்துடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இன்னொன்று டிக் மார்க் கொடுக்குறோன்னா வெட்னஸ்டேவும் ஃப்ரைடேவும் ப்ரெசென்ட்டுன்ற மாதிரி கவுண்ட் வந்துடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டிக் மார்க் கொடுத்தோன்னா 1 வந்துடுச்சு. இப்போ இங்கே மறுபடியும் டிக் மார்க் கொடுத்தோன்னா 2. இந்த மாதிரி நம்ம அட்டண்டன்ஸ் ஸ்டேட்டஸை கண்டுபிடிக்க, அனலைஸ் பண்ண இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்.